ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்லி ஃப்ளார் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு ரவை, உப்பு, தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொடுத்துருக்க குவான்டிட்டி ஒரு 3 தோசை அளவு வர பண்ணலாம். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா மோர் அளவு இருக்கணுங்க. ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவு. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம கல்லை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம அதில் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுடுங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான தோசை, நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். மாவெல்லாம் இருந்தால் ரெடியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு கலந்து பண்ணிடலாம். எப்போதும் அரிசி தோசை, ரவா தோசை அந்தமாரி பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்தமாரி கூட பண்ணி பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், 2 சைடும் ப்ரௌன் ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இன்னொரு தோசை போட்டுடலாம். எல்லா சைட் டிஷ்ஷும் இதுக்கு செட் ஆகும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.